பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 21வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவின் சரித்திரம் 38ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 13 வரை. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும், நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவகாலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ என்பதை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானதப்பா. ஹமீனின் ஆண்டவரே, இந்த பூமியை நீர் மகா பிரமிப்பாய் உருவாக்கி இருக்கிறீர். சமுத்திரத்தை உருவாக்கி அதற்கான ஒரு எல்லையை நீர் குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் எங்களுக்கு நீர் உருவாக்கி கொடுத்திருக்கிறீரப்பா. பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரனும் நட்சத்திரங்களுமாக மனுஷனுக்கு எல்லா விதமான நன்மைகள் உண்டாக்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு அருள் செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமீனப்பா. அதனதின் காலத்திலே சகலத்தையும் கர்த்தர் நீர் நேர்த்தியாய் செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் அளவிட முடியாதது ஆண்டவரே. பிரமிப்பு நிறைந்தது ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. மனுஷன் அதை நினைப்பதற்கும் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் எம்மாத்திரம் தகப்பனே. உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம் என் ராஜா. உம்முடைய கரத்தின் கிரியையிலாக நாங்களும் ஆச்சரியமும் அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன் பிதாவே. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எங்களுடைய சரீரத்தின் கிரியைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதே பிரமிப்பாக இருக்க தகப்பனே. எங்களுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதமாக நீர் உருவாக்கி இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ சமூகத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை உருவாக்கின கர்த்தர், எங்களுக்கான சிறப்பான வாழ்க்கையும் தேவனீர் அமைத்து கொடுக்க வல்லமையுள்ள தேவன். ஆமீன் என் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ராஜா. உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்ப்போம் என் தகப்பனே. நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். உலகத்தில் உள்ள மனுஷனுடைய யோசனைகளோ பொல்லாத பிசாசின் கிரியைகளோ எங்களை வஞ்சியாதபடி எங்களை காத்துக்கொள்ளுவீராக. அமீன் தகப்பனே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் உருவாக்கினவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, போதித்தருளும் என் தகப்பனே. உம்முடைய கிருபை சதா காலமும் எங்களோடு இருப்பதாக. ஆமீன் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் வேலையை அடைங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஆமீன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அவங்க கண்களுக்கு மறைவாய் விரித்திருக்கிற பிசாசுடைய கன்னி வலைகளிலிருந்து பிள்ளைகளை விலக்கி எறலும், மாயைகளிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. அவர்கள் வைத்திருக்கிற பரிசுத்தமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கட்டும்.
இதுக்கு தடையாயிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஆமீன் பிதாவே. எல்லாருக்காகவும் உடைய ஜீவனை நீங்கள் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் எல்லாமும் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் உடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்திடும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அமீன் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருள்வீராக. எங்கள் தேசத்தின் விளை நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வெயில் அதிகமாய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சரீர பாதுகாப்பு உண்டாகட்டும் என்றாச்சா. இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் இந்த வெயிலை தாங்கக்கூடிய அந்த மகா கிருபை பலத்தை தேவன் நீங்கள் அருள் செய்யுங்க ஆண்டவரே. அமீனப்பா. இந்த கோடை நாட்களில் ஒரு ஆசீர்வாதமான மழையை நீங்கள் கட்டளை எடுங்கப்பா. அமீன் தகப்பனி. வெயில் உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. குறிப்பாக குழந்தைகளையும் வயது முதிர்ந்தவர்களையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உடைய கிருபையுள்ள கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நிர்வேலி அடைப்பீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உலக நாடுகளின் சமாதானத்துக்காக தெய்வ சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. தேவரீர் இறங்குவீராக. உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. இஸ்ரேலை ஆசீர்வதித்தரலும் எல்லையெங்கும் வேலி அடைத்தரலும் உம்முடைய ஆலோசனையின்படி மாத்திரம் ஜனங்கள் ஜீவிக்கவும் செயல்படவும் கர்த்தர் கிருபை தாங்க. பிரதமரை ஆசீர்வதிங்கப்பா. உலக நாடுகளின் ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்காக தெய்வ சமூகத்தில் வர ராஜா. கர்த்தரின் இறங்குவீராக. ஞானத்தினால் நிரப்புங்க. தெய்வ பயத்தை கொடுங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அமீனப்பா. யுத்தங்கள் ஓயட்டும். தேவனை அறியத்தக்கதான கிருபை தாங்க. கோடான கோடி ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் ரட்சிப்பை சுதந்திரிக்கவும் கர்த்தர் மகாபாக்கியத்தை அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தருடைய பலத்த கரம் இருப்பதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. அவங்க சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரை பலவிதமான காரியங்கள் குடும்பத்தை நடந்திருக்கலாம். கர்த்தாவே ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்துங்க தகப்பனே. நீங்கள் சகாயராய் கூட இருங்கப்பா. எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லாம் உம்முடைய பரிசுத்த கரம் பிள்ளைகளுடைய கைகளின் மீது இருப்பதாக. ஆமீன் என் ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க. தெளிந்த புத்தி தேவன் அருள் செய்யுங்க. எல்லா பயம் கலக்கத்தினாவை வெளியேறட்டும் ஆண்டவரே. சம்பூர்ண சமாதானம் அவங்க சிந்தனையிலும் உள்ளத்திலும் ஆழக்கடவது. நன்றி அப்பா. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க. சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே எங்கள் ஆத்மாவானது தேவனை வாஞ்சித்து கொண்டிருக்க கிருபை தாங்கப்பா. நீர் எப்போது வருவீரோ என்று நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கிருபை தாங்க. நாங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த தேவன் அனுகிரகம் புரிந்துள்ள ஆண்டவரே. அப்பா பிதாவே இறங்குவீராக. உம்முடைய ரகசிய வருகைகளை நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கதான கிருபை தாங்க. உம்முடைய தூதருடைய கால சத்தமும் உம்முடைய ஆரவார சத்தமும் எங்கள் செவிகளை கேட்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். அந்த மகா பெரிதான அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. நீர் சீக்கிரமாய் வாரும் தகப்பனே. உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.